ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்துட்டு என்னோட மந்த் எண்ட் ப்ராஃபிட் வந்துட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் மந்தோட ப்ராஃபிட் டிசம்பர் மந்த்து. ஸோ அதை பற்றின vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட ஜெரோடா அக்கௌண்ட், ஒன் அண்ட் ஒன்லி என்னோட ஜெரோடா அக்கௌண்ட். எனக்கு ஃபயர்ஸ்லி அக்கௌண்ட் இருக்குது, அதில் நான் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ ஜெரோடாவில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு பொசிஷன்ஸில் போகிறோம். அனலிட்டிக்ஸில் போயிட்டு நம்ம வந்துட்டு பிஎன்எல் ரிப்போர்ட் வந்துட்டு புல் பண்ண போகிறோம். ஸோ என்னோட பிஎன்எல் காட்டிட்டு அதுக்கப்புறம் சில திங்ஸ் நான் பேசணும். ஃபஸ்ட்டு என்னோட பிஎன்எல் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ரிப்போர்ட்ஸ் பிஎன்எல் பேஜ்க்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணுறது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட் பார்த்திங்கன்னா நம்மளோட டிசம்பர் மந்தில் 4th நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். எது வரைக்கும் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 31st of December வரைக்குமே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, நம்மளோட ஹேஷ்டேக் ட்ரேட்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் போயிட்டு வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ரிப்போர்ட்ஸ் புல் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, 1000 rupees ப்ராஃபிட்டில் இருக்கும். 1890 rupees வந்திருக்கு. சார்ஜஸ் அண்ட் ப்ரோக்கரேஜஸ் 833 rupees. அப்போ நான் திங்க் பண்ணேன், என்னது இது 2000 rupeesக்கு பார்த்தீங்கன்னா 800 rupees ப்ரோக்கரேஜ் எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது. அதை பார்க்கும்போது நான் சிங்கிள் ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் பார்த்தேன். ஸோ என்னோட எல்லா ப்ரீமியம்ஸும் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 400 ரேஞ்சை க்ராஸ் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு டைம் தான் க்ராஸ் ஆகிருக்கும், பட் எல்லாமே 400க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் அப்படி பார்க்கும்போது ஜெரோடாவோட ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது நான் வந்துட்டு வெறும் 15 குவான்டிட்டி போடும்போது நம்மளோட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 60 rupees வருது. அதே நான் வந்துட்டு ஒரு 45 குவான்டிட்டியே போட்டால் கூட, விச் மீன்ஸ் 3 லாட் போட்டாலும் 78 rupees தான். விச் மீன்ஸ் 20 rupees தான் அதுலேருந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ லாட் அதிகமாக போகிறீங்களோ ஆப்ஷன் பைங்கில் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் நீங்கள் அதிகமாக எடுப்பீங்க. புரியுதுங்களா? இப்போ அதே வந்துட்டு ஒரு லாட்டில் பண்ணும்போது ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா மினிமமே 60 தான் ஆப்ஷன் பைங்கில் வருது, உங்களோட ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கம்மியாக தெரியுது. இதே நான் மல்டிபிள் லாட்ஸில் லைக் இப்போ வந்துட்டு ஒரு 4 லாட்டில் வந்துட்டு 60 குவான்டிட்டிலாம் போட்டிருந்தேன்னா நம்மளோட ப்ரோக்கரேஜ் 90 rupees தான். இப்போ நான் ஒரு லாட்டுக்கு எவ்வளோ பே பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு லாட்டுக்கே நான் 60 rupees கொடுக்குற ப்ரோக்கரேஜ். பட் 4 லாட் வந்தாலுமே கூட அப்போ 60 rupees ப்ரோக்கரேஜ் கொடுத்து, உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு லாட்டுக்கு 60 rupees தரேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 ட்ரேட்ஸ் பண்ணேன்னா என்னோட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 900 rupees ஆகிடுது. ஓகேங்களா? ப்ரீமியம் அதாவது மாடரேட்டாக ஆவரேஜாக வச்சுக்கிட்டு 60 rupees வருது. இப்போ அதே வந்துட்டு நான் 4 லாட்டில் பண்ணும்போது என்னோட ப்ரோக்கரேஜ் ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க 90 rupees தான் இருக்குது. ஸோ இப்போ 4 லாட்டில் பண்ணும்போது 60 இது 15 ட்ரேட்ஸ் பண்ணுறோம். 15 ட்ரேட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9 5 5 ரிமைண்டர் 4917 1350 rupees தான் வருது. பட் எனக்கு 4 லாட்டில் ஒரு லாட்டில் பண்ணும்போது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வரப்போகிற ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2000 rupees தான் வருது. ஐ மீன் சாரி, டோட்டல் நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 1900 வந்திருக்கு. அதில் வந்துட்டு இந்த 900 போயிடுச்சுன்னா 1000 தான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். இதே ப்ராஃபிட் வந்துட்டு நான் வந்து 4 டைம்ஸ் கிடைக்கும் எனக்கு. ஸோ 6000 rupees ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். 6000ல் 1350 போயிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்துட்டு எனக்கு ஐ மீன் ப்ராஃபிட் ரிமைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி 4000 நிற்கும். ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறோமோ ஸோ நம்ம ப்ராஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் ஆப்ஷன் பையிங் எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கம்மியாக போகும், ப்ளஸ் ப்ரீமியம் அமௌண்ட் ஜாஸ்தியாக போகும். ஸோ உங்களுக்கு 1 லாட்டில் பார்க்கும்போது என்னோட ப்ராஃபிட் கம்மியாக தரலாம். இதையே நீங்கள் மல்டிபிள் லாட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி தெரியாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட குவான்டிட்டிஸ் ட்ரேடிங் குவான்டிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் எல்லாமே 15 தான் பண்ணியிருக்கேன். இந்த 13 வரது வந்து அது இன்னொரு நாளோட ட்ரேடை ஆவரேஜ் பண்ணிக்குது. ஓகேங்களா? அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருக்கனால இது ஆவரேஜ் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நான் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்மளோட ப்ராஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா 600 அந்த மாதிரி ப்ராஃபிட்ஸும் இருக்குது. லாஸஸும் நான் 300க்கு மேலே கொடுக்கல. ஸோ நான் ஸ்ட்ரிக்டாக எல்லா டேஸும் ப்ராப்பராக தான் இந்த மந்த் வந்து டிசிப்ளின் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி இந்த மந்த் எல்லா நாளுமே வந்துட்டு நான் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஃபிட் எல்லாமே 2% இருக்குது. அண்டு
லாஸ் எல்லாமே 1% மேல நான் குடுக்கவே இல்ல. ஸோ இத தான் நான் ஒவ்வொரு டைமும் P&L போடும்போது உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றேன். 1:2ல நீங்க மறக்காம பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு நீங்க சஸ்டெயின் பண்ண முடியும். மினிமம் 1:2 எடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால வந்துட்டு மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும். அது என்ன 1:2னா நீங்க ரூ. 100 போட்டீங்கன்னா ரூ. 200 எடுக்கணும். 100 ரூ. 200 கம்மியா வர ட்ரேட் எதுவுமே என்டர் ஆகாதீங்கன்னு நான் சொல்றேன். ஆம். ஸோ எப்பவுமே 1:2ங்கிறது மினிமம் வச்சுக்கோங்க. 1:3, 4 ட்ரேட் உங்களுக்கு குடுத்துச்சுன்னா, நீங்க அதையும் கூட எடுக்கலாம். தப்பில்ல. ஸோ அதே மாரி லாட் சைஸ ஹோல் த மந்த் ஒரே லாட் சைஸ் வச்சுக்கோங்க. நான் எல்லா நாளுமே 15 ஒரு லாட்ல தான் பண்ணியிருக்கேன். அந்த 13 வரது 2 நாளோட ட்ரேட் ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்தனால ஆவரேஜ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? ஹேஷ்டேக் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா? அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே அந்த ட்ரேடிங் ரூல்ஸ் படி தான் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். எந்த ரூல்ஸையும் இன்னைக்கு இந்த மந்த் டீவியேட் பண்ணல. பட் எல்லா மந்த்தும் நீங்க டிவைட் பண்ண மாட்டீங்களா? அப்படின்னா ஹியூமன் தானங்க. நானும் எரர் பண்ணுவேன். 2 நாள் அந்த மாரி எரர் ஆகக்கூட சான்ஸ் இருக்கு. பட் லாஸ்ட் மந்த் ஏதோ வந்துட்டு அ நான் ஒரு ஒரு எரர் கூட பண்ணாம நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க நீங்க ரூல்ஸ்ன்னு ஒண்ணு எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா? அத ஃபாலோ பண்ணி 1:2ல பண்ணுங்க. சப்போஸ் நீங்க லாஸ்ட்ல அந்த மந்த்த முடிச்சாலும், அதுலேருந்து வரத நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. என்ன தப்பு பண்ணீங்கங்கிறத திரும்பவும் வந்துட்டு கரெக்ட் பண்ணி மறுபடியும் அடுத்த மந்த் பண்ணுங்க பாருங்க. நீங்க கண்டிப்பா அத விட டபுள் த ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஸோ லாஸஸும் ட்ரேடிங்ல வருங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேம். ஸோ நான் லாஸே பண்ண மாட்டேன். வெறும் கிரீன்ல மட்டும் தான் நான் வந்துட்டு என்னோட அக்கவுண்ட்ட பார்ப்பேன்னா, அது நடக்கவே நடக்காது. ஒரு வருஷத்துல வந்துட்டு 12 மந்த்ஸ் இருக்கு அப்டின்னா, சில 6 மந்த்ஸ் நல்ல ப்ராஃபிட்டா இருக்கும். 6 மந்த்ஸ் பிரேக் ஈவன்ட்ல இருப்பீங்க. ஒரு 4 மந்த்ஸ் லாஸ்ட்ல கூட இருப்பீங்க. 2 மந்த்ஸ் வெரி குட் ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ அது எந்த மந்த்ன்னு நம்மளாலே டிசைட் பண்ண முடியாது. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் உங்க ஸ்ட்ராட்டஜி அந்த மார்க்கெட்ல எப்டி ஒர்க் ஆகுதுங்கிறத பொறுத்து தான். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நம்மளோட இந்த வீடியோல நம்ம காட்ட வேண்டியது. ஸோ ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க. அம் ஸோ செகண்ட் திங் நான் சொல்ல வரது, யாரோட ப்ராஃபிட்ட பார்த்து அவங்களோட ஜென்யூனிட்டிய வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன்னா, இப்போ நான் வந்துட்டு P&L காட்டுறேன். நான் ஜென்யூனா தான் போட்டிருக்கேன் இந்த P&L வெரிஃபைட் P&L போட்டிருக்கேன். பட் ஆனா எல்லாரும் இதே மாரி போடுவாங்க அப்படிங்கிறத நீங்க நம்பாதீங்க. பெட்டர் நீங்க உங்க P&L நம்புறத விட, உங்கள நீங்க நம்புங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு உங்கள நீங்க நம்புங்கன்னு நான் சொல்றது என்னன்னா, உங்க கண்ணால அவங்க மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி போடுறாங்கன்றத பாருங்க. அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு மார்க்கெட்ல அவங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கான்னு உங்களுக்கு புரியும். அவங்க சொல்லிக் குடுக்குறதுல ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் புரியுதான்னு பாருங்க. அப்படி புரிஞ்சா மட்டும் தான் அவங்க ஜென்யூனா இருக்க முடியும். ஏன்னா சும்மா P&L வந்து லேக்ஸ்ல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்க மார்க்கெட் பத்தி சொல்ற எதுவுமே உங்களுக்கு புரியாது. நான் சொல்றது பே பண்ண கோர்ஸ் கிடையாது. பேசிக்கா YouTubeல நீங்க பார்க்குற திங்ஸே சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்றேன், நீங்க P&Lலே பார்க்காதீங்க. அவங்க 1,00,00,000 போட்டாலும் அந்த 1,00,00,000 அவங்க உண்மையா சம்பாரிச்சிருந்தா, அது உங்களுக்கு வரப்போறதில்ல. செகண்ட் அவங்க 1,00,00,000 ஃபேக்கா போட்டிருந்தாலும் நீங்க அத நம்ப தான் போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் நீங்க அந்த P&L பார்க்கறத விட்டுட்டு, செ எப்பவுமே அவங்க வந்துட்டு எப்படி மார்க்கெட்ட உங்களுக்கு அப்ரோச் சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. அந்த மார்க்கெட் அவங்க சொல்லிக் குடுக்குறது உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்கள டெடிகேட்டடா ஃபாலோ பண்ணுங்க. எய்தர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயோ இல்ல அவங்க போடுற கோர்ஸ்னாலயோ. ஸோ இப்படிதான் நான் வந்துட்டு மார்க்கெட் நான் கத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு அதே மாரி ஒருத்தவங்கள பார்க்குறீங்கன்னா, ஒருத்தவங்கள 6 மந்த்ஸ் கன்டினியூஸா பாருங்க. அவங்கட்ட இருந்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க. இவங்க ஒண்ணு சொல்றாங்கப்பா, இத விட இவங்க ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. இப்படி மாறிக்கிட்டே இருக்காதீங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒண்ணுமே கத்துருக்க மாட்டீங்க மார்க்கெட்ட பத்தி. ஸோ நான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட லேர்னிங் ஃபேஸ்ல நான் டெடிகேட்டடா எனக்கு கன்வின்ஸ்டா இருந்த ஒரு 3 ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் ட்ரேடிங் கத்துக்கிட்டேன். அதுலேருந்து என்னோட ஸ்டைலுக்கு ஏத்த மாரி ஸோ என்னோட ஸ்டைலுக்கு ஏத்த மாரி நான் ட்ரேடிங் வந்துட்டு அவங்ககிட்டருந்து கத்துக்கிட்டேன். அ ஸோ அவங்ககிட்ட நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நான் கத்துக்கல. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு YouTubeல இருந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்கள ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்றனால அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் ஆகட்டும், அவங்க மார்க்கெட்ட பார்க்குற விதம் ஆகட்டும், ரொம்ப நீட்டா டீச் பண்ணங்காட்டி நான் அவங்களோட பெய்ட் கோர்ஸ் கத்துக்கிட்டு, அதில வர ஸ்ட்ராட்டஜிஸ எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சது. அதில வந்துட்டு எனக்கு நெறைய லேர்னிங்ஸ் இன்னுமே நல்லா புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு ட்ரேடரா எவால்வ் ஆயிருக்கேன். நான் கோர்ஸ் எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா, 2019, 20 அந்த டைம்ல நான் கோர்சஸ் எடுத்திருந்தேன். பட் அவங்க எல்லாமே அதர் லாங்குவேஜஸ். அம் எ எ ஏன் வந்துட்டு நான் நம்ம லாங்குவேஜ்ல எனக்கு அவ்வளோக்கா அப்போ யாரையும் ஒண்ணும் பெருசா தெரியல தமிழ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ மெயினா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே அதுதான். தமிழ்ல பார்த்தீங்கன்னா, யாருமே நமக்கு வந்துட்டு எனக்கு நான் அதில கிடைச்ச எனக்கு கன்டென்ட்ஸ் வந்து இங்க யார்கிட்டயும் நான் அவ்வளோ ஜென்யூனான கன்டென்ட்ஸ் நான் பார்க்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதாவது நான் ஜென்யூனான கன்டென்ட்ஸ் நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா, பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்க இருக்காங்க. பட் அவங்களோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. பட் எனக்கு என்னோட டெம்பரமெண்ட்க்கு ஏத்த ஸ்டைல் அங்க கிடைக்கல. அண்ட் மோரோவர் இன்னுமே சொல்லப்போனா நம்மள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் பேஸ்ட் ட்ரேடர்ஸ் தான் நெறைய பேர் இருக்காங்க. அதாவது மார்க்கெட்ல இருக்க குளோபல் நியூஸ் வச்சு ட்ரேட் பண்றவங்க. நான் பார்த்தீங்கன்னா, குளோபல் நியூஸ் வச்சு ட்ரேட் பண்றவங்க கிடையாது.
கிடையாதுங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல ட்ரேட் பண்றவங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வச்சு ட்ரேட் பண்றதுக்கு என் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருந்தாலும், யாருமே வந்து கிளியர் கட்டா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எல்லாம் போட்டு அதுக்கேத்த மாரி டெய்லி அனாலிசிஸ் பண்ணி பண்ற மாதிரி இல்ல. சும்மா லெவல்ஸ் குடுக்குறாங்க. லெவல்ஸ் பிரேக் ஆனா அடுத்த லெவல் போகும், அடுத்த லெவல் போகும்னு சொல்றாங்க. அது எல்லாருமே சொல்ல முடியும். பட் நமக்கு தேவை இந்த ஜோன் சப்போர்ட்டா இருக்கும். இந்த ஜோன் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதுல ஓப்பன் ஆனா சைட்வேஸா இருக்க சான்ஸ் இருக்கு. இல்ல பிரேக் அவுட் ஆகும். இந்த மாதிரி மார்க்கெட்ட ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ்ல யாருமே பார்க்கல. ஸோ நான் அது பார்த்தீங்கன்னா, அதர் லாங்குவேஜ்ல கத்துருந்தேன். அம் ஸோ அங்க நல்லாவே கத்துக்கிட்டேன். நான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி இப்போ 5 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸ்டில் ஹி இஸ் மை மென்டர். மென்டர் அப்டின்னா, நான் டைரக்ட்டான மென்டர் இல்லங்க. அவங்கள்ட்ட கோர்ஸ் கத்துருக்கேன். அவங்க வீடியோஸ் சேனல்ல ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் லைக் ட்ரேடிங்ல அவங்க கிட்ட நான் நெறைய கத்துருக்கேன். நாட் ஒன்லி 1 நான் 3 பேர்கிட்ட கத்துருக்கேன். அவங்க 3 பேரோட ஸ்டைலுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் அவங்களோட யூடியூப்ஸ்ல நான் எனக்கு இன்னுமே லேர்னிங்ஸ் ஏதாவது கிடைக்கும்போது நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயும் சரி, நான் கோர்ஸஸும் முன்னாடி 2019, 20ல பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ நான் உங்களுக்கும் அட்வைஸ் பண்றது அதான். நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகுறீங்க அப்டின்னா, இப்போ வந்துட்டு நீங்க அவங்க எப்படி மார்க்கெட்ட அனலைஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ நீங்களும் அத மாரியே பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னடா வேகா இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்தது. அப்புறம் நாளாக நாளாக அத பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப திரும்ப அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு ப்ராசஸ திரும்ப திரும்ப பண்ணும்போது, உங்களுக்கே அந்த ப்ராசஸ் உங்களுக்கு புடிச்சு போயிரும். ஈஸியா ஆயிடும். ஸோ ட்ரேடிங்க லவ் பண்ணி பண்ணுங்க. லைக் அதுல டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல போய் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இங்க பாருங்க இன்னி வரைக்கும் நான் நியூஸ் பேஸ்ல ட்ரேட் பண்றது கிடையாதுங்க. நம்பர் 1 பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு டெக்னிக்கல் ட்ரேடரா இருக்கீங்கன்னா, டெக்னிக்கல்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க டெடிகேட்டடா. நீங்க நியூஸ் பேஸ்னா, நியூஸ் பேஸ் மட்டுமே பண்ணுங்க. நான் அது ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லல. பட் நெறைய பேர் இருப்பாங்க. டெக்னிக்கல் ஒண்ணு கேட்டுப்பாங்க. ஐயோ! இன்னைக்கு சைனால வார் கண்டிப்பா மார்க்கெட் செல்லிங் போயிரும். வேணாங்க. அந்த மாரிலாம் மாத்தி மாத்தி பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா, அது அத விட பெஸ்ட் நீங்க ட்ரேடிங்கே பண்ணாம இருக்கிறது. ஸோ எத பண்றீங்க? நீங்க என்ன ட்ரேடரா இருக்கீங்க? இத ஃபர்ஸ்ட்டு நீங்க திங்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பண்ணுங்க. சும்மா ட்ரேடிங்ல சக்சஸ் வந்துராதுங்க. சிம்பிள் தான் ட்ரேடிங். பட் அத ரொம்ப காம்ப்ளிகேட்டடும் ஆக்கிக்கூடாது. நம்மளுக்கு அதுக்கான ட்ரேடர் ஆகணுன்ற ஒரு பேஷன் இருந்துட்டே இருக்கணுங்க. அப்பதான் ட்ரேடர் ஆக முடியும். சும்மா வந்துட்டு ரூ. 1,00,000 ரூ. 10,00,000 ஆக்கிடலாங்கிறதுக்காகலாம் ட்ரேடிங்குள்ள வராதீங்க. கண்டிப்பா சஸ்டெயின் ஆக முடியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீரியஸா சொல்றேன். நாளாக நாளாக சார்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கத்துக்கணும்னு ஒரு பேஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரேடர்னா ஒரே நாள்ல ட்ரேடர் ஆயிட்டேன் அப்படிலாம் கிடையாது. நீங்க எவால்வ் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேஷன் இருந்தா மட்டும் தான் நீங்க தேடி வர முடியும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நிறைய யூடியூப்ஸ்ல நீங்க உங்களுக்கு யார் ஜென்யூனா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ, இன்க்ளூடிங் மீ நான் ஜென்யூனா நினைச்சீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற யாராவது தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த மாரி ஃபாலோ பண்ணி அதுல எவால்வ் ஆயிட்டு உங்களுக்கு அவங்கள்ட்ட புடிச்ச பெய்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு உங்களோட ஓன் வே ஆஃப் ட்ரேடிங்க பண்ண ஆரம்பிங்க. சும்மா தாவி தாவி பண்ணாதீங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாம ரேண்டமா திங்ஸ் பண்ணாதீங்க. அவுட்புட் கரெக்ட்டா வராது. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃபிரெண்ட்ஸ். இந்த இயர்ல நிறைய இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மென்ட்ஸ் இருக்கு. பிளஸ் நான் இம்பார்ட்டன்ட்டா என்னோட ட்ரேடிங் கரியர்ல நெக்ஸ்ட் லெவல்ஸ் போறேன். ஸோ அதுக்கான திங்ஸையும் நான் உங்களுக்கு அப்டேட் குடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அ மறக்காம நம்மளோட சேனல ஃபாலோ பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவாரி ட்ரேடர்ஸ. மறுபடியும் இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.